உச்ச நீதிமன்றம் பெருசா உயர் நீதிமன்றம் பெருசா என்பது கூட தெரியாத கி வீரமணியின் பகுத்தறிவை இந்த காணொளியில் காண்போம். வறுமையால் வயிற்று பிழைப்புக்காக ஒருவன் பொய் சொல்கிறான் என்றால் அவனை மன்னிக்கலாம், தவறில்லை. ஆனால் வாழ்நாள் பிழைப்பாக பிறரை ஏய்க்கவே ஒருவன் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் அவனை மன்னிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. தீக்கா பேர்வழிகள் இரண்டாவது ரகம். தீக்காவினர் பொய் சொல்வதையே வாழ்நாள் பிழைப்பாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காகவே அவர்களின் யோகியதை சம்பந்தமான அயோக்கியத்தனங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியுள்ளது. கி வீரமணி எஞ்சிய தம் வாழ்நாளுக்குள்ளாவது திருந்த வேண்டும் என்பதே நம் பேராசை. அந்த வகையில் தீக்காவினரின் மாபெரும் அயோக்கியத்தனம் ஒன்றை இன்றைய காணொளியில் பார்ப்போம். தேர்தல் பிரச்சாரத்தில் மதவாதத்தை கையில் எடுத்து கொள்ளலாமா என்கிற தலைப்பில் 20/3/2021 நாள் விடுதலை ஞாயிறு மலரில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையில் 1991 ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மத உணர்வை தூண்டியதன் காரணமாக தானே நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட ராம் கப்சே என்பவரின் வெற்றி செல்லாது என 1994 மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்த செய்தியை வெளியிட்டிருந்தது விடுதலை. ராம் கப்சேயை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஹர்பன்ஸ் சிங் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த சத்விரித் என்பவரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிரமோத் மகாஜன் என்பவரும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக இந்து மத அடிப்படையில் வாக்கு கேட்டார்கள் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் வேட்பாளர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். 1991 ஆண்டு மே 21 விஸ்வ இந்து பரிஷத் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் சத்விரிசா தாம்ரா இந்து மதத்தின் அடிப்படையில் ஓட்டுக்களை கேட்பது உண்மை என்றும் அந்த மேடையில் பாஜக வேட்பாளர் ராம் கப்சேவும் இருந்தார் என்றும் உறுதிப்படுத்திய நீதிபதி ஏசி அகர்வால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 123 எதிரானது என கூறி தேர்தலை செல்லாது என்று அறிவித்திருக்கிறார் என்கிற செய்தியை விடுதலை வெளியிட்டிருந்தது. காரணம், தமிழகத்தில் மதவாதத்தை அரசியலோடு பிணைக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. ஆனால் தானே தொகுதி தீர்ப்புக்கு பிறகு நடந்த சம்பவத்தை தீக்கா ஆசாமிகளின் பத்திரிகை முழுமையாக மூடி மறைத்து தங்களை போன்ற பித்தலாட்ட பேர்வழிகள் இந்த உலகிலேயே இல்லை என சொல்லாமல் சொல்லிவிட்டது. எப்போதுமே எந்த செய்தியையுமே தீக்கா ஆசாமிகள் முழுமையாக வெளியிடுவதில்லை. தனக்கு சாதகமாக உள்ள செய்தியை வெளியிடுவதே ஈவே ராமசாமி காலத்திலிருந்தே அவர்கள் செய்யும் அயோக்கியத்தனம். இந்த செய்தியிலும் விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கிற கி வீரமணி தன் பித்தலாட்ட பிறவி குணத்தை காட்ட தவறவில்லை. மேற்கண்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உயர் நீதிமன்ற தீர்ப்பை வெளியிட்டவன் உச்ச நீதிமன்றம் தந்த வழக்கின் தீர்ப்பை வெளியிட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? வெளியிடவில்லையே. ஏன் அவனுக்கு பாதகமாக வந்தால் உயர் நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் போட்டு சுய இன்பம் அடைந்து கொண்டுள்ளான். நாம் எப்போதும் தீக்காவினரின் பத்திரிகை செய்தியை அப்படியே நம்புவதில்லை. ஏன், எதற்கு, எப்படி என்னும் பகுத்தறிவு சார்ந்த கேள்வியை முதலில் தீக்காவினரின் பத்திரிகையிலிருந்தே துவங்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் விடுதலை பத்திரிகை குறிப்பிட்ட தானே நாடாளுமன்ற தொகுதி விவகாரத்தை மேற்கொண்டு அலசி ஆராய்ந்ததில் விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கிற கி வீரமணியின் அயோக்கியத்தனம் பளிச்சென்று தெரிந்தது. தானே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ராம் கப்சே தேர்தல் செல்லாது என்கிற உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப்பட்டது என்கிற உண்மையை திக்காக்காரன் பத்திரிகை முதலில் மறைத்துள்ளது. ராம் கப்சேயின் முழு பெயர் பேராசிரியர் ராம்சந்திரா ஜி கப்சே. அவரின் பெயரையே முழுமையாக வெளியிடாதவன் அவர் குறித்த செய்தியை முழுமையாக வெளியிட போகிறான்
எங்கே முழு உண்மையான பெயரை குறிப்பிட்டு எழுதினால் அவரை பற்றிய உண்மை தகவல்களை தேடி கண்டுபிடித்து தங்களை தோல் உரித்து தொங்க விட்டு விடுவார்களோ என்கிற அச்சத்தில் வேட்பாளரின் உண்மையான முழு பெயரை கூட வெளியிடவில்லை. ஆனால் நாம் கண்டுபிடித்து விட்டோம். அவன் படித்த பள்ளியில் தானே நாமும் படித்தோம். அதனால் கி. வீரமணியின் பித்தலாட்டத்தை நாம் அறியாமல் போவாமா? அந்த வகையில் உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட அப்பீலின் தீர்ப்பு தானே நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் பேராசிரியர் ராமச்சந்திர ஜி கப்சேவுக்கு ஆதரவாக வருகிறது. மும்பை உயர் நீதிமன்ற தீர்ப்பு தள்ளுபடி செய்யப்படுகிறது. நீதியரசர் JS வர்மாவால். அதாவது பேராசிரியர் ராமச்சந்திர ஜி கப்சேவின் தானே நாடாளுமன்ற தொகுதி வெற்றி செல்லுபடியாகும் என தீர்ப்பளிக்கப்படுகிறது. முழுமையான தீர்ப்பு ஆங்கிலத்தில் இணையதளத்தில் உள்ளது. ஒரு பொதுக்கூட்டத்தில் யாரோ சிலர் பேசியதை வைத்து தேர்தல் முடிவை செல்லாது என அறிவிக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது. மும்பை நீதிமன்றம் கணக்கில் எடுக்க தவறிய சில விஷயத்தை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மும்பை நீதிமன்றத்தின் பேராசிரியர் ராமச்சந்திர ஜி கப்சேவின் தானே நாடாளுமன்ற தொகுதி வெற்றி செல்லாது என்கிற தீர்ப்பை வெளியிட்ட திக பேர்வழிகள் ஏன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வெளியிடவில்லை? இதுதான் அவர்களின் யோகியதை. யுனெஸ்கோ விருது விஷயத்தில் மட்டும் திகாவினர் பொய்யுரைக்கவில்லை. எழுதும் எந்த விஷயத்திலும் அவர்கள் பொய் பேசாமல் இருப்பதில்லை. பொய் அவர்களின் இரத்தத்தில் ஊறிய குணம். இது மாதிரி பித்தலாட்ட அறிவுடனேயே பத்திரிகை நடத்துவதற்கு அவர்கள் பத்திரிகையை நடத்தாமல் இருக்கலாமே. இப்படி அரைகுறை செய்தி வெளியிட்டு தங்களையும் ஏமாற்றி கொண்டு ஊரையும் ஏன் ஏமாற்ற வேண்டும்? உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கொள்ள உங்களுக்கு உரிமை உள்ளது. ஆனால் பிறரை அதே போல் ஏமாற்ற நினைத்தால் விடுவோமா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வெளியிடுவது உங்கள் அயோக்கியத்தனத்துக்கு உவப்பாக இருக்காது என்றால் மும்பை நீதிமன்ற தீர்ப்பையும் வெளியிடாமல் இருந்திருக்க வேண்டும். என்றைக்குத்தாயா நீங்கள் திருந்துவீர்கள் என கேட்காமல் இருக்க முடியவில்லை. கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் நடத்தையை பார்த்து தங்கள் பத்திரிகையை வாசிக்கிறவனை எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்களாக நினைத்து இத்தகைய செய்தி மோசடிகளை செய்கிறார்கள். ஒரு கடைந்தெடுத்த மோசடி பேர்வழி செய்ய அஞ்சுகிற செயலை ஒரு பத்திரிகை சர்வ சாதாரணமாக செய்து விடுகிறதே. தீர்ப்பை திரித்து வெளியிடுகிற கி. வீரமணி எல்லாம் தன்னை வக்கீல் என சொல்லிக்கொள்ள தகுதி படைத்த நபர்தானா? ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்த போதும் யோக்கியத்தன்மை இல்லை. வக்கீல் என சொல்லும் போதும் அதிலும் அறிவு நாணயத்தன்மை இல்லை. இறுதியாக வருகிற தீர்ப்புத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்ப்பு என்பது கூடவா வக்கீலுக்கு படித்த கி. வீரமணிக்கு தெரியவில்லை? இதே வேலையை தினமலரோ துக்ளக்கோ செய்திருந்தால் எங்குமில்லாத சமூக நீதியை கொண்டு வந்து திகாவினர் ஹரிச்சந்திரன் கணக்காய் உண்மை பேச வேண்டும் என பாடம் எடுத்திருப்பார்களே. ஆனால் அதே அயோக்கியத்தனத்தை அவர்கள் செய்யும் போது அதை பகுத்தறிவு என சொல்லி ஊரை ஏய்க்கிறார்கள். அந்த பொய்க்கும் தங்களை தானே மெச்சிக்கொள்கிறார்கள். அறிவு நாணயம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்கிற அறிவின்றி இவர்களெல்லாம் பகுத்தறிவாதிகளாம். கி. வீரமணி அடுத்த முறை தன் வேட்டி சட்டையை துவைக்க போடும்போது தன் மூளையையும் கலற்றி துவைக்க போடட்டும். அதிலும் அழுக்கு மற்றும் அயோக்கியத்தனம் நிறைய படிந்துள்ளது.